பொண்ணு கேட்டு வந்தாங்களாம். இவ அண்ணன் கடல்ல வேலை செய்யறவனுக்கு தங்கச்சியை தரமாட்டேன், டவுன்ல மேச உத்தியோகம் பாக்குற பையனுக்கு தான் கட்டித்தரணும் கண்டிஷன் சொல்லி பிடிச்சா. ஆமா, எத்தனை நாளைக்குதான் இந்த கடலையும் கருவாட்டு மீனையும் கட்டிட்டு அழுவுறது. இவ்வளவு டவுனுக்கு போய் நல்ல பழப்பு பழக்கட்டுமே. ஏண்டி ஐலா, டவுன் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வெளிக்கு போக குளிக்க கொள்ள எல்லா வசதி இருக்குமாமே, நெசமாவா? பொம்பளைங்க ஒதுங்குற இடத்துல உனக்கிறேன் வேலை. கையில பட்டணத்துல எல்லாம் வசதியா இருப்பாங்களாமே. இவ ரொம்ப கொடுத்து வச்சவடி. டவுனுக்கு வாக்கப்பட்டு போனா எங்களையும் இந்த கடல் புறத்தையும் நினைச்சு பாப்பியா, இல்ல மறந்துடுவியாடி? பிறந்துவாங்க இந்த கடலையும் என் கூட பிறந்த அண்ணனை விட்டுட்டு டவுனுக்கு போவாங்க. சனப்பாடு. ஏண்டி அதென்ன தெரியாது? டவுன் வீடுகள்ல வீட்டுக்குள்ள தின்னுட்டு வீட்டுக்குள்ள பேண்டு மோண்டுட்டு நினைச்சாலே ஒரே மூச்சு முட்டுது. ஏ தரகர கருத்தையா, உன் தங்கச்சிக்கு உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா வலை போட்டி தேடி புடிச்சு நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. இந்த கடல் பொழப்பு என்னோட போகட்டும்னே. என் தங்கச்சியாவது நல்லா படிச்ச மேச வேலை பார்க்குற தரக்காரனுக்கு வாக்கப்பட்டு நல்ல பொழப்பழைச்சா போறோம். கூட பிறந்த பொறப்புகள் எல்லாம் அவன் அவுத்து விட்ட கோமண துணி மாதிரி வீசி ஏறி அந்த காலத்துல தகப்ப சாணத்துல இருந்து உன் தங்கச்சிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவாரு காலத்துக்கு நல்லா இருப்ப கருத்தையா. கொஞ்சம் மடிய காட்டு. எதுக்கு? ஒரு படி உப்பு போடத்தான். ஏய் உப்பு, என்ன ஈ ஓட்டிட்டு இருக்கியா? நான் மட்டும் தான் ஈ ஓட்டனாக்கும், உங்க தங்கச்சி கூட தான் ஈ ஓட்டுறா. ஆரம்பிச்சாங்கடா. ஏன்ன வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? சரி சரி. உப்பு என்ன நல்ல உப்பு தானே? ரூபாமா பின்னு பார்த்தா தெரியும். ஏரா கொஞ்சம் எடுத்து கொடு. கருத்தையா இந்த சாப்பிடு. உப்பா இனிக்குமே. இனிக்குது. இனிக்கு இத வச்சுதான் ஊரே ஏமாத்திட்டு இருக்கியா? நாக்கு செத்து போச்சுன்னா நல்ல உப்பா கல் உப்பான்னு தெரியாது. நாக்கு மட்டும் செத்து போச்சா இல்ல? ஏய் யாரா, நீ தாங்க சுட்டு குடுக்கறியாலே? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, அது மனசாட்சி ஏதோ புலம்புது. இது வரைக்கும் பார்த்தேன். ஏண்டி உப்புளி, உனக்கும் எங்க அண்ணனுக்கும் எப்பவுமே ஆகாதா? மீனுக்கும் உப்புக்கும் எப்படி ஒத்து போகும்? ஏன் ஒத்து போகாது? மீன் உப்பு ஒண்ணு சேர்ந்தா உப்பு கருவாடு. கயலே, உங்க அண்ணனுக்கு வாய் நீளம். சரி விடு. கையில போய் காப்பி தண்ணி எடுத்தோமா. மீனு மீனு என்ன உப்பு படி என்ன விலை? சோத்துப்பு 2 ரூபா, மீன் உப்பு 3 ரூபா. அடியாத்தி, என்ன அரிசி விலை சொல்ற? நெல்லையும் பாத்தி கட்டி தான் விளைய வைக்கிறாங்க, உப்பையும் பாத்தி கட்டி தான் விளைய வைக்கிறாங்க. மத்தவங்களுக்கு அந்த விலை, எங்களுக்கு அதே விலையா? எங்க கடல் தண்ணி எடுத்து உப்பாக்கி எங்களுக்கே விக்கிறியா? என்னது உங்க கடலா? கடலைன்னா உங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு பட்டாவா கொடுத்திருக்கு? ஆமா, கடலு எங்களுக்கு ஆத்தா மாதிரி. உங்களுக்கு ஆத்தானா எங்களுக்கு அத்தை மாதிரி. அப்ப நீ நமக்கு சொந்தம்னு சொல்லு. அப்படித்தான் வச்சுக்கையே. கொஞ்சம் வாயத்தர. இனிக்குமே. நீ சொன்னது இனிக்குது. அட குட் மார்னிங் மரியம். குட் மார்னிங். இந்தா. ஓ ஜீசஸ், குட் லக். அம்மா அம்மா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க இடம் கிடைச்சிருக்கு. என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸா? அதாம்மா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ரோஜா படத்துல அரவிந்த் சாமி கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வருவார்ல, அதுதான். ஏண்டி இதெல்லாம் எனக்கே சொல்லி தெரியா? நானும் படிச்சு டீச்சர் உதவம் பார்த்ததாண்டி. படிச்சு முடிச்சுட்டா வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்கலாம், அங்கேயே செட்டில் ஆயிடலாம். பேசாம நீ என் கூட வந்துரு. இந்த மீன் நாத்தம் உப்பு காத்து இதெல்லாம் விட்டுட்டு நல்ல நாகரிகமா இருக்கலாம். ப்ளீஸ்மா. கேக்குறதுக்கு நல்லதாண்டி இருக்கு. உங்க அப்பா இருந்தா நானே பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பேன். இந்த வீட்டுக்கு உழைச்சு கொடுத்தது உங்க அண்ணன் தானே, அவனும் ஒரு வார்த்தை கேட்டுருவண்டி. அண்ணா
சூச பகல்லையே ஒரே ஜாலிதான் இல்ல இப்ப இதெல்லாம் என்ன விலை இருக்கும்ல? ஏல பீட்ரு, நீயும் 3 வருஷமா விலை கேட்டுக்கிட்டு இருக்கால, ஆனா வாங்கின பாட்ட காணல. வாங்குறேன்ல, பேங்க்ல லோன் போட்டிருக்கேன், வாங்கி காட்டுறேன். வாங்கி காட்டல. ஏல பேட்ரு, லான்ச்னா பஞ்சு மிட்டாய் நினைச்சால பெண்ண வாங்கறனா இல்லையான்னு பாருல. சொல்ல முடியாதுல்ல, அந்த பேட்ரு பையன் வாங்கினாலும் வாங்கிடுவான்ல. ஏ சூச, அழகான தங்கச்சியை வச்சு ஒண்ணு இல்ல 9 லாட்சியோட வாங்கலாம்ல. விடுப்பா, சொன்ன கேளு. நீ எல்லாம் உட்கார வச்சு வச்சால லான்ச் வாங்குனீங்க? சொன்ன கேளு. ஏன்டா கலாட்டீங்க? ஒண்ணும் இல்லைங்க, பீட்டர் லான்ச் வாங்குறத பத்தி கேட்டான். அவன் லாரன்ஸ் தப்பா பேசிட்டான். பேசுவான்டா, பேசுவான். நாக்க இழுத்து வச்சு நறுக்கு கடிச்சு விட்டா அப்புறம் பேசுவான் அவன். சும்மாடா. போங்கடா, போங்கடா. அவன் போடுவாங்க. தெரு பக்கமா உன்னை சொன்ன விட்டு கடிக்க விட. ஏய், எத்தனை லான்ச்ல கடலுக்கு போயிருக்கு? ஐயா 3 லாஞ்சு தொழிலுக்கு போயிருக்கீங்க, இன்னும் 2 லாஞ்சு போலீங்கய்யா. ஏன்டா? ஐயா, ஒண்ணு இல்ல டர்பன் கட் ஆயிடுச்சியா, இன்னொன்னுல டீசல் அடைச்சுக்கிச்சியா. ஏன்டா நல்லா பாடு வர நேரத்துல டீசல் அடிச்சிருச்சு, டர்பன் கட்டாய போச்சு. போய் மெக்கானிக் கூட்டு வந்து பாருங்கடா. எதை கேட்டாலும் அண்ணனை கேட்கணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படிச்சு நல்லா இருக்கணும். என்னையாவது படிக்க வைங்க. அப்படி இல்லைன்னா ப்ளீஸ்மா. பீட்டர், உன் தங்கச்சி என்னமோ மேல் படிப்பு போய் விவரத்தை சொல்ல. எனக்கு பிஇ படிக்க இடம் கிடைச்சிருக்கு. அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 10,000 ரூபாய் கட்டணும். ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 5,000 ரூபாய், புக்ஸுக்கு ஒரு 5,000 ரூபாய், மொத்தத்துல ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படும். அப்புறம் மாசம் 2,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ். அவ்வளவுதான். நீ படிச்சு கிடிச்சதெல்லாம் போதும். இந்த ஏதோ இவ்வளவு நாளா வீட்டுல இருந்து டவுனுக்கு போய் படிச்சுட்டு வந்தேன்னு விட்டு வச்சேன். கல்யாண வயசுல பொம்பளை பிள்ளை வெளியூருக்கு போய் தங்கி படிக்கிறதுலாம் சரிப்பட்டு வர்றாரு. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. கேவலம், அசிங்கம். அழாத.